இந்த குழந்தை இருந்த ஃபிளாட்ஸ்ல 7.8 ரிக்டர் எர்த்குயிக் வந்திருக்கு. ஆனா இந்த ஃபிளாட்ஸே கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமும், அந்த ஃபிளாட்ஸ்ல உள்ள எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. இந்த குழந்தை மட்டும் உயிர் பிழைச்சது. டர்க்கில 2023ல ஒரு எர்த்குயிக் வந்தது. 7.5 ரிக்டர் எர்த்குயிக் ஒரே நாள்ல வந்தது. 2வதா 7.8 ரிக்டர்ல ஒரு எர்த்குயிக் வந்துச்சு. அந்த 2வது வந்த எர்த்குயிக்ல இந்த குழந்தை இருந்த 2 மாச கை குழந்தை இருந்த ஃபிளாட்ஸ் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபிளாட்ஸ்லாம் வந்து விழுந்து எல்லாமே மேல மேல டெப்ரீஸா விழுந்துருச்சு. ஆனா இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு தொட்டியில படுக்க வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த இரும்பு தொட்டி மேல வந்து கல்லுலாம் பட்டிருக்கு. அந்த வெயிட்ட வந்து அந்த இரும்பு தாங்கிட்டு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 5 நாள் 8 மணி நேரம் 5 டே 8 ஹவர்ஸ் இந்த குழந்தை அந்த டெப்ரீஸ்லயே இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டெப்ரீஸ்லாம் வந்து எடுக்குறாங்க. ஒரு குழந்தையோட அறுகுரல் கேட்குது. இது எல்லாருமே இந்த ஃபிளாட்ஸ்ல உள்ளவங்க எல்லாரும் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த தீயணைப்பு துறையினர் வந்து எழுப்பணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை எல்லாமே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து ரெஸ்க்யூ பண்ண வந்து ஒரு குழந்தையோட சவுண்ட் கேட்குது. கேட்ட உடனே இது வந்து நம்ம பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெப்ரீஸ் எடுக்குறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த குழந்தை 5 நாள் 8 மணி நேரம் அந்த இருந்த கொஞ்சம் ஆக்ஸிஜனை வச்சு இந்த குழந்தை சர்வைவ் ஆயிருக்கு. பேசிக்கலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல 3 நாள் தான் ஒரு குழந்தையால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம். ஆனா இந்த குழந்தை 5 நாள் 8 மணி நேரம் சர்வைவ் ஆகிருக்கு. மேபி மிராக்கிள்.